அந்த வலி வந்து பொறுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், சரி மீன் சாப்பிட்டோமே அந்த முள்ளுகளை குத்தி சிவப்பு நினச்சிட்டு ஒரு ஃபீலிங்கில். ஆனால் இருந்தாலும் எனக்கு வலியை பொறுக்க முடியல. செவரை போய் குத்துற அளவுக்கு ஒரு வலி தாங்க முடியாமல் செவரை குத்திட்டு இருந்தேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பயந்து போய் பக்கத்தில் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட கூட சொல்லலை. சரி இது சாதாரண ஒரு நெஞ்சரிச்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன். அப்புறமா மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனப்போ ப்ளட் டெஸ்ட்டு சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி எனக்கு இவங்க இந்த டாக்டர்ஸ் தெரியாமல் ஏதாவது சொல்கிறாங்க போல், நம்மளை அவங்களுக்கு தெரியலன்னா அந்த மெடிக்கல் காலேஜ் ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு அரை மணி சரிஞ்சு நான் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு கடலூரில் கல்யாண ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அவர் வந்து இருதய நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் அவர். அங்கே போய் அட்மிட் ஆகும்போது அவங்களும் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதே சொல்கிறாங்க. இது சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னை வந்து இது பண்ணுறாங்க, இந்த ஐசியூவில் வச்சு என்னை வந்து நீங்கள் நவரக்கூடாது, பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லாக் பண்ணி எந்திரி கூட விட மாட்டேன்றாங்க. ஒரு டாக்டர் வந்து மகாத்மா காந்தியிலே சொன்னார், இவர் ஹார்ட் ஃபெயிலியர் கேஸ் அப்படின்றாரு, இன்னொருத்தர் வந்து உனக்கு அட்டாக் வந்துருச்சுன்றாங்க. எனக்கு இதெல்லாம் நான் நினைக்கும் போது சரி ஏதோ நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நமக்கு சுத்தமான என் ஜீவனை எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் ஜீவனை காத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். சண்டே ஃபுல்லாக நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் மண்டே தான் பாஸ்டருக்கு, சண்டே ஈவினிங் தான் தெரியும் பாஸ்டருக்கு. அப்புறம் அவங்க மெசேஜ் போட்டு விட்டார், நீங்கள்லாம் ஜெபம் பண்ணீங்க. அப்போது திங்கட்கிழமை காலையில் டாக்டர் வராரு, வந்து அந்த சீஃப் டாக்டர் கல்யாண ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அவர் இந்த ஃபீல் பண்ணி இந்த உச்சி போட்டுட்டு சொல்கிறாரு, நேற்றே இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இருந்திருக்குது, எனக்கும் தெரியல. ஆனால் சனிக்கிழமை நைட்லேருந்து திங்கட்கிழமை மார்னிங் தான் எனக்கு ஒரு 11-12 மணிக்கு பண்ணுறாங்க. இந்த ஆன்ஜியோன்னு சொல்லுவாங்க, பண்ணி உள்ள இதயத்தில் இருக்கிற அடப்பை எடுத்துகிட்டு அந்த ஸ்டென்ட் வைப்பாங்க. அதாவது 2 அடப்பு இருக்குது, 2 அடப்பை எடுத்துகிட்டு அது ஒரு வால்வு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அடப்பு எடுக்கிறதுக்கு. இந்த 24 மணி நேரம் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தேவன் ஆண்டவர் என்னுடைய ஜீவனை காத்து வச்சிருந்தார். எல்லாரும் டாக்டரே வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு சீரியஸ்னஸ் இருந்திருக்குது. அது ஆண்டவர் தான். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்குது. ஆண்டவருடைய கரத்தில் தான் நம்மளுடைய லைஃப் இருக்குது. நம்ம எப்போ நம்மளுடைய மரணம் வரும்ன்றத ஆண்டவர் தான் தீர்மானித்து வச்சுக்கிறார். கைரேகையை பார்த்து ஜோசியர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் நமக்கு அந்த நாளை குறித்து வச்சிருக்கிறார். தேவன் மட்டும் என்னை காத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்னுடைய ஜெபங்கள் நீங்கள் நான் சபையாய் சேர்ந்து எனக்காக ஜெபித்து கொண்டீர்கள். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இந்த நாள் மட்டும் ஆண்டவனை ஜீவனோடு காத்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி. அந்த சகோதரிக்காக சகோதரி அவங்க உண்மையாகவே இஸ் வெரி பிரில்லியன்ட். ரொம்ப ஞானமாக கத்தர் அவங்கள பயன்படுத்தினார். எனக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் அந்த சகோதரியை கத்தர் எப்படி என்னென்ன காரியத்துலலாம் எவ்வளோ டேலண்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டேலண்ட்டாக அவங்க ஒரு ஆள் தான், நோ சப்போர்ட் எனிபடி, யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை. இவங்களே நின்று 24 hours அவங்க கூடயே நின்று எல்லாத்தையும் செய்ய கத்தர் அவங்களுக்கு கிருபை செஞ்சார். ஆமென். கத்தர் அவங்களுக்கு கிருபை பாராட்டினார். அவங்களுடைய தேவைகளை கத்தர் சந்திச்சார். ஆண்டவர் இம்மட்டும் கத்தர் கொண்டு வந்திருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ. உங்களை பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். கத்தர் உங்களை இனிமேலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இவங்க இப்போ கடலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. கடலூர்லேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. நான் கேட்டுக்கிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த குடும்பத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிற அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கரங்களை உயர்த்தி குடும்பத்துக்காக ஒரே ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க. கத்தர் சகோதரனை கத்தர் இன்னும் பலப்படுத்தணும். சகோதரிக்கு சகோதரனை குறிச்சிருக்கிற
எல்லா ஆமென் பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடணும். ஆண்டவர் இந்த மகளுக்கு நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். மேடம் ஒர்க் பண்றாங்க, சார் ஒர்க் பண்றாங்க, 2 பேருக்கும் கர்த்தர் கோக்கில் வரத்துல நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு சுக வாழ்வு இன்னைக்கு துளிர்க்கணும். ஆமென். ஸ்டண்ட் வச்சதுனால எந்த பலவீனமும் அவங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஏற்ற ஞானத்தை கொடுத்து ஊழியங்கள் நல்ல ஊழியம் செய்யக்கூடிய குடும்பம், நல்ல ஊழியம் செய்ய குடும்பம், சண்டே ஸ்கூல், பிபிஎஸ், ஆமென், சர்ச்சில் என்ன ஊழியம் கொடுத்தாலும் நின்று செய்யக்கூடிய குடும்பம் வருங்காலத்தில் இந்த சபையிலிருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இந்த குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்தணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தேவைகளுக்கு நீங்க சந்திங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு முன்பாக நீ